ஹலோ கைஸ், வெல்கம் டு எடிமி நியூ லேர்னிங் சென்டர். ஸோ இந்த வீடியோ டூரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் லைனும் மிட் பாயிண்ட் லைனும் பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டில் செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லைன் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம சென்டர் லைன் தென் ஆஃப்டர் மிட் பாயிண்ட் லைன் நம்ம பார்க்கலாங்க. ஸோ சென்டர் லைன் மிட் பாயிண்ட் லைன் ஸோ ஒரு பிளைனில் ஸ்கெச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரண்ட் பிளைனில் ஸ்கெச்சில் இருக்குது. எக்ஸிட் ஸ்கெச் கொடுத்துட்டு இன்னொரு பிளைனில் நான் ஸ்கெச் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஃப்ரண்ட் பிளைனில் ஸ்கெச் கொடுத்துக்கிறேன். எனக்கு நார்மல் டூ வந்துருச்சுங்க. இல்லை ஜூம் டு ஃபிட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ சென்டர் லைன் ஜஸ்ட் சென்டர் லைனை கிளிக் கொடுங்க. சென்டர் லைன் எங்கே யூஸ் பண்ணுறோம்? சேம் லைனுக்கு யூஸ் பண்ணுற சேம் கன்ஸ்ட்ரெயின் தான். இப்போ பாருங்கள், லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்கெட்சுக்கு கொடுத்தோம்னா நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோமோ, நம்ம எப்படி ஸ்கெச்சிங் பண்ணுறோமோ அப்படி லைன் ஃபார்ம் ஆகிக்கும். இல்லை எனக்கு வந்து ஹாரிசாண்டலாக வேணும்னாலும் ஹாரிசாண்டலாக கொடுக்கலாம். இப்போ ஹாரிசாண்டலாக மட்டும்தான் ட்ரா ஆகும், எனக்கு வெர்டிக்கலாக ட்ரா ஆகாது சென்டர் லைன். இதுவே நான் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தேன்னா எனக்கு வெர்டிக்கலாக மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், வெர்டிக்கல் கொடுக்குறேன். ஸோ எனக்கு லைன் வந்து வெர்டிக்கலாக மட்டும்தான் ஃபார்ம் ஆகும், எனக்கு ஹாரிசாண்டலாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை என்னால் கொடுக்க முடியுங்க. இல்லை எனக்கு வந்து மிட் பாயிண்ட் ஆர்எல்ஸ் எனக்கு ஆங்கிள் லைனாக வேணும்னா ஆங்கிள் லைனாகவும் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்டில் இருந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் வேணுங்கிறத நம்ம செட் கொடுக்கலாம். ஸோ ஆங்கிள் நீங்கள் இங்கே செட் கொடுக்கலாங்க. ஸோ இந்த லைனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கனாலே ஆங்கிள் வந்து 35 டிகிரின்னு இருக்குது. எனக்கு வந்து 65 டிகிரிக்கு வேணும்னாலும் 65 டிகிரிக்கு ஆங்கிள் செட் பண்ணலாம். ஸோ இல்லை பேராமீட்டர் செட் பண்ணி எனக்கு வந்து அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆட் பண்ணாலும் பாயிண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டை வந்து எப்படி வேணாலும் நான் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியுங்க. இது வந்து ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இதுவே இந்த லைனை நார்மல் லைனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் அன்கிளிக் கொடுத்தீங்கன்னா எனக்கு நார்மல் லைனாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இதை தாண்டி வேறு என்னென்ன கன்ஸ்டன்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் லைனுக்கு நீங்கள் சேம் நீங்கள் ஹாரிசாண்டலாக ஒரு லைன் இருக்குன்னா இந்த லைனை நீங்கள் ஹாரிசாண்டலாகவும் மாற்றலாம், இல்லைனா வெர்டிக்கலாகவும் மாற்றலாம், வெர்டிக்கல் லைனாகவும் மாற்றலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை எனக்கு இன்ஃபினிட்டி லென்த்தாக மாற்றணுனாலும் இன்ஃபினிட்டி லென்த்தாக மாற்றலாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சென்டர் லைன் வரைஞ்சாச்சு. இன்னொரு சென்டர் லைன் வரைஞ்சி இதுக்கு என்னென்ன கன்ஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு லைன் இன்னொன்று லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ 2 லைனையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது கோலினியராக கொடுக்கலாம். ஸோ இது கோலினியராகவும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு பர்பெண்டிகுலராக வேணும்னா பர்பெண்டிகுலராக கொடுக்கலாம். எனக்கு பர்பெண்டிகுலர் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா இதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து வெர்டிக்கலாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் என்னால் பர்பெண்டிகுலர் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயினை டெலிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் 2 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் 2 லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் வேறு என்ன கன்ஸ்ட்ரெயின் நம்ம கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 லைனையும் மூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 லைனும் பர்பெண்டிகுலர் வேணும்னு நாங்கள் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ பர்பெண்டிகுலர் இப்போ பர்பெண்டிகுலராக ஃபார்ம் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு பேரலாக ஃபார்ம் பண்ணாலும் பேரலாக ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள், பேரலல் வேணும்னா பேரலாக ஃபார்ம் பண்ணலாம். இல்லை எனக்கு ஈக்குவலாக வேணும்னா 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஹையராச்சியில் இருந்தால் லோவர் ஹையராச்சிக்கு ஃபார்ம் ஆகுங்க. அதனால் எப்போவுமே ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் அது டேக் ஓவர் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து நார்மலாக இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிட் பாயிண்ட்டாக கொடுக்கலாங்க. சப்போஸ் எனக்கு மிட் பாயிண்ட்டில் வேணும்னா இந்த பாயிண்ட்டும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணலாம். இல்லை மிட் பாயிண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாயிண்ட்டை செலக்ட் பண்ணால் எனக்கு மிட் பாயிண்ட்டாக வேணும்னா மிட் பாயிண்ட்டில் நீங்கள் மிட் பாயிண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகும். இல்லை கோயின்சிடன்ஸ் கொடுக்கறனால கோயின்சிடன்ஸ் கொடுக்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின்னு நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், பாயிண்ட் டு பாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறேன். ஸோ இந்த பாயிண்ட்டும் எனக்கு கோயின்சைட் ஆகணும். இல்லை மிட் பாயிண்ட்டாக வேணும்னாங்கிறது கொடுக்கலாம். இல்லை கோயின்சைட் கொடுத்தோம்னா இப்போ கோயின்சைட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கலாங்க. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் லைனு. ஸோ அதோட யூசஸ் என்னங்கிறத